கதையோட களமே கற்பனை திறன் வளர்த்துக்கிறது தான். கதையை கண்ணால் பார்க்குறத விட காதால் கேட்டு கற்பனை திறனை வளர்த்துக்கிறது தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்லேருந்து நம்ம அப்துல் கலாம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. கதையோட தலைப்பு மூடத்தனமும் ஞானமும். ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் முருகன்கிற விவசாயி வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு இளைஞன். ஆனால் அவனோட அறிவிலும் அனுபவத்திலும் ஒரு முதியவன் மாதிரி அறிவுமிக்கவன். அவனோட தாய் பெரிய தாத்தாவோட விவசாயத்தை பற்றி கற்றுக்கொண்டான். தாய் அடிக்கடி கூறுவா, மகனே, பணம் சம்பாதிக்கிறத விட மனிதத்தன்மை சம்பாதிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே கிராமத்தில் ராமன்கிற ஒரு வியாபாரி இருந்தான். அவன் பணக்காரன். ஆனால் அகங்காரமும் அவனுக்கு அதிகம். தான் செல்வத்தை காட்டி கொள்றதுல அவனுக்கு ஒரு கௌரவம், ஒரு திமிரு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட மனிதன் அவன். ஒரு மாலை வேலை வேணியில் ராமன் கிராமத்து வழியாக சென்றான். வழியில் முருகனோட வயலாக அப்படியே பார்த்தான். ஐயோ, இந்த ஏழை விவசாயி மட்டும் என்ன சொல்கிறான் அப்படின்ட்டு ராமி கேலை செய்கிறான். முருகன் அதை அமைதியாகவே பதிலளிச்சான். சொல்லுங்க சார், சொல்லுங்க. ராமன் கேட்டான், இந்த வயலில் இவ்வளவு கடின உழைப்பு, ஒரு வாரத்தில் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு முருகன் புன்சிரிச்சுக்கிட்டே சொன்னான், பணத்தை பற்றி மட்டுமல்ல, வாழ்க்கையோட மதிப்பை பற்றியும் நான் சிந்திப்பேன். ராமே சிரித்தான். நான் உங்களுக்கு ஒரு சவால் விடுறேன். அவன் 2 பை கொண்டு வந்தான். ஒரு பையில் தங்க காசு, மற்றொரு பையில் வித்துக்கள்னா விதை. இவற்றில் எதை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டார் ராமே. முருகன் மௌனமாக வித்துகள் நிறைஞ்ச பையை தான் தேர்ந்தெடுத்தான். 3 மாதம் கழித்து அதே இடத்துல சந்தித்த போது முருகனோட வயல் அற்புதமாக மாறி இருந்தது. பசுமையான பயிர்கள், பழுத்த நிலகனிய. ராமே வியப்படம் பார்த்தான். இது எப்படி சாத்தியமானுச்சு அப்படின்னு. முருகன் புன்சிரிச்சான். வித்துக்கள் வளர்ச்சி அடையும், தங்க காசு அப்படியே கிடக்கும், அது வளர்ச்சி அடையாது. வாழ்வோட மிக முக்கியமான பாடம் என்னன்னா, வளர்ப்பம் வெறும் பணத்தில் மட்டும் இல்லை, மனிதத்தன்மையிலும் உழைப்பிலும் தான் உள்ளது. இந்த கதையோட நீதி என்னன்னா, பொருளாதாரம் மட்டுமல்ல, மனிதத்தன்மை முக்கியம். 2வது, கடின உழைப்பும் நல்லெண்ணமும் சிறந்தது. அகங்காரம் தோல்வி, பணிவு தான் வெற்றி. சம்பாதிப்பது முக்கியம்தான், அதுக்குன்னு மனிதாபிமானம் இல்லாமல் சம்பாதிக்கிறது முட்டாள்தனம். எல்லாத்துலேயும் அன்பா, பாசமாக, மனிதாபிமானத்தோட நம்மள மாதிரி தான் மற்றவங்களும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பழகுனாலே அதுவே போதும். அதுவே மிகப்பெரிய சம்பாத்தியம். இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது buymood.shop. இங்கே நீங்கள் எல்லா வகையான க்ரோசரி ஷாப்பும் வாங்கிக்கலாம். பர்சனலி எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய வகையான சூப், நிறைய வகையான மசாலா, நிறைய வகையான ப்ராடக்ட் எல்லாமே இருக்குது. ட்ரை பண்ணுங்கள், பயன்பெறுங்க.